குழந்தைகளை மகிழ்விக்க ஒரு குட்டி கதை இதோ. புத்திசாலி சேவல், தி கிளவர் ரூஸ்டர். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு சொந்தமான கோழிகள், வாத்துகள் மற்றும் ஒரு அழகான சேவல் இருந்தது. அந்த சேவல் ஒரு புத்திசாலி. அது தினமும் காலையில் கொக்கரக்கோ என்று கூவி எல்லோரையும் எழுப்பும். அந்த கிராமத்திற்கு பக்கத்து காட்டில் ஒரு தந்திரக்கார நரி இருந்தது. அது தினமும் கோழிகளை திருடிச் செல்ல வழி தேடிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் நரி ஒரு திட்டம் போட்டது. அது சேவலை பார்த்து, அடடே சேவலாரே, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் குரலும் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நான் கேள்விப்பட்டேன், உங்கள் தாத்தா பாடும்போது கண்களை மூடிக்கொண்டு பாடுவாராம். நீங்களும் அதுபோல பாடினால் உங்கள் குரல் இன்னும் இனிமையாக இருக்கும் என்று புகழ்ந்தது. நரியின் பொய்யான புகழ்ச்சியை நம்பிய அந்த சேவல் பெருமையுடன் கண்களை மூடிக்கொண்டு கொக்கரக்கோ என்று உரக்க கூவத் தொடங்கியது. சரியான தருணத்திற்காக காத்திருந்த நரி ஒரே தாவலில் சேவலை பிடித்து தூக்கிக் கொண்டு காட்டுக்குள் ஓட ஆரம்பித்தது. விவசாயி இதை பார்த்துவிட்டு, நரியே நரியே, என் சேவலை திருடி செல்கிறாயா என்று கத்திக்கொண்டே துரத்தினார். மற்ற கிராம மக்களும் சத்தம் கேட்டு நரியை துரத்த ஆரம்பித்தனர். நரியின் பிடியில் இருந்த சேவல் பயப்படவில்லை. அது ஒரு தந்திரத்தை செய்தது. அது நரியை பார்த்து, தந்திரக்கார நரியே, உன்னை எல்லோரும் துரத்துகிறார்கள். நீ இவ்வளவு பெரிய வேட்டைக்காரன் என்று உன் நண்பர்களுக்கு சொல்லி பெருமை பேச வேண்டாமா? வாயை திறந்து அவர்களிடம் சொல்லேன் என்று சத்தமாக கூறியது. சேவல் சொன்னதை கேட்டதும் நரி தன் பெருமையை காட்ட நினைத்து உடனே வாயை திறந்து, நான் தான் இந்த சேவலை பிடித்தேன் என்று கத்த நினைத்தது. நரி வாயை திறந்த அடுத்த நொடி புத்திசாலி சேவல் நரியின் பிடியிலிருந்து நழுவி சட்டென்று பறந்து சென்று அருகில் இருந்த ஒரு மரத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டது. ஏமாந்து போன நரி கோபத்துடனும் வருத்தத்துடனும் அங்கிருந்து ஓடிப்போனது. சேவல் மரத்திலிருந்து கீழே குதித்து தான் காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியில் கொக்கரக்கோ என்று கூவியது. தன் புத்தியால் தப்பித்த சேவலை பார்த்து விவசாயி மிகவும் மகிழ்ந்தார். நீதி, தேவையில்லாத புகழ்மொழிகளுக்கு ஏமாறக்கூடாது. ஆபத்தான சூழ்நிலையில் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும்.